ஸோ இந்த வீடியோவில் நம்ம லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பற்றி பார்ப்போம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் லாஸ்ட் இயர் ஒரு நாட் அ பேட் சீசன், ஒரு சுமாரான சீசன், குவாலிஃபை ஆகிற பிளே ஆஃப்க்கு. பட் இருந்தாலும் தே ஹேட் அ டீசென்ட் ரன். ஸோ அவங்க மெயின் கன்சர்ன் லாஸ்ட் இயர்னா ரிஷப் பண்ட் ஃபார்முக்கு வரல. ஸோ பட் ஹீ இஸ் பிக் டைம் டியூ. இந்த வருஷம் நல்லா விளையாடுவார் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஸோ இப்போ அவங்களோட ரீடைன் அண்ட் அவங்களோட இன்னொரு ஒரு மேஜர் கன்சர்ன் ஃபாஸ்ட் பவுலிங், நிறைய இன்ஜுரி இஷ்யூஸ் இருந்துச்சு. ஓகே, இப்போ அவங்களோட ரிலீஸ் அண்ட் ரீடைன் லிஸ்ட் பார்க்கலாம். ஸோ டோட்டலாக 8 பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, 17 பிளேயர்ஸ் ரீடைன். They have a purse of 22.95 crores going into this auction. ஸோ மொத்தம் அவங்க ஃபில்அப் பண்ணது 6 ஸ்லாட், அதில் 4 ஓவர்சீஸ் ஸ்லாட் இருக்குது. ஸோ லாஸ்ட் இயரே அவங்க மொத்தம் 6 ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ் தான் ஃபில்அப் பண்ணிவிட்டு ஐபிஎல் சீசனுக்கு வந்தாங்க. ஸோ இந்த வருஷம் அவங்க எப்படி ஃபில்அப் பண்ண போகிறாங்க பார்ப்போம். ஸோ ரிலீஸ் பிளேயர்ஸ் யாருன்னா ஆரியன் ரியால், டேவிட் மில்லர். ஸோ தே பேக் டேவிட் மில்லர், பட் அவர் பெர்ஃபார்ம் பெருசாக பண்ணல. ஸோ அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஷமார் ஜோசப், யுவராஜ் சௌத்ரி, ராஜவர்தன் ஹங்கேக்கர், ஆகாஷ் தீப். ஸோ லாஸ்ட் இயர் 8 crores அவர் மேலே இன்வெஸ்ட் பண்ணாங்க, பட் இருந்தாலும் அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரவி பிஷ்னாய், ஸோ அவர் ஒரு பிக்கஸ்ட் ரிலீஸாக பார்க்குறோம். ஏன்னா அவர் வந்து ரீடைன் பண்ணியிருந்தாங்க பிக் ஆப்ஷன் போது, பட் தே ஆர் ரிலீஸ் ஹிம் பிகாஸ் ஆஃப் த எமர்ஜென்சி ஆஃப் திக்வேஷ் ரதி. ஸோ அவர் நல்லா போடுறாரு அப்படின்னாலும் 2வது ஸ்பின்னர் தேவையில்லை அப்படின்னு நினச்சி அவர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் கடைசியாக சதுல் டாக்கூர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்திருந்தாரு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ண எனர்ஜிக்கு இருந்தாலும் அவரை வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு ட்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ இது இப்போது இதுதான் ரிலீஸ் லிஸ்ட்டு. இப்போ அவங்களோட ரீடைன் லிஸ்ட் பார்ப்போம். அப்துல் சமாத், எய்டன் மார்க்ராம், ஆகாஷ் சிங், அஸ்வின் குல்கர்னி, ஆவேஷ் கான், ஆயுஷ் பதோனி, திக்வேஷ் ரதி, ஹிம்மத் சிங், மணிமாறன் சித்தார்த், மேத்யூ பிரிட்ஸ்கி, மயங்க் யாதவ், மிச்சல் மார்ஷ், மோஷின் கான், நிக்கோலஸ் பூரான், பிரின்ஸ் யாதவ், ரிஷப் பண்ட், ஷாபாஸ் அகமது, அர்ஜுன் டெண்டுல்கர். அர்ஜுன் டெண்டுல்கர் வந்து ட்ரேடிங் பண்ணியிருக்காங்க மும்பைலேருந்து. அதான் சிமிலர்லி முகமது ஷமி எஸ்ஆர்எஸ்லேருந்து ட்ரேடிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சு என்ன நினைக்கிறது? ஸோ முகமது ஷமி வந்ததுனால அவங்களோட பேஸ் பவுலிங், ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் அட்டாக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் முகமது ஷமி வில் லீட் தி அட்டாக் அண்ட் சூப்பராக பண்ணுவார். ஸோ ஐ ஹோப் லாஸ்ட் சீசன் அவருக்கு சரியாக போகல, பட் ஐ ஹோப் திஸ் சீசன் வி வில் அகெயின் ஷைன் அஸ் லெஜெண்ட். ஸோ அவங்க பாசிபிள் 11 பற்றி பார்த்தோம்னா, ஸோ எங்களோட டாப் 4 ஃபிக்ஸ்டு. Aiden Markram will open with Mitchell Marsh, and in at 3 Nicholas Pooran, and in at 4 Rishabh Pant. 5ல வந்து இந்த மில்லர் போன ஸ்பாட்டுக்கு ஒரு பேட்ஸ்மேன் ஃபில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. தென் 6ல வந்து ஆயுஷ் பதோனி, 7ல அப்துல் சமாத், 8ல ஷாபாஷ் அஹமத், அண்ட் தென் 9 Mohammad Shami, 10 Avesh Khan, 11 Mayank Yadav, if அவர் ஃபிட்டாக இருந்தாருன்னா மயங்க் யாதவ். அப்புறம் 12ல் ஒரு ஸ்பின்னர் திக்வேஷ் ரதி. ஸோ இதுதான் அவங்க பாசிபிள் 11 ஆகும். ஸோ இப்போ இவங்க ஃபில்அப் பண்ண வேண்டியதுன்னா, இப்போது எய்டன் மார்க்ரம்க்கு பேக்கப்பாக மேத்யூ பிரிட்ஸ்கி வச்சுருக்காங்க. ஸோ அது ஃபைன். ஸோ இப்போ வந்து அவங்க மிடில் ஆர்டரில் அந்த ஒரு பேட்ஸ்மேன் ஃபில்அப் பண்ணுவாங்க. இதர் அவங்க ஒரு ஃபாரின் பேட்டருக்கு போனால், இல்லைன்னா கீழே அவங்க இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து மயங்க் யாதவ் அண்ட் மோஷின் கான் மோர் இன்ஜுரி ப்ரோன். ஸோ அவங்களுக்காக வந்து ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலருக்கு மாதிரி எடுத்து கூட அவங்க வேறு மாதிரி விளையாடலாம். ஒரு இந்தியன் பேட்டரை மேலே அடிக்க அது மாதிரி ஆப்ஷனில் ட்ரை பண்ணலாம். ஸோ தே ஹேவ் தேர் பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ். அவங்க எந்த ரூட் எடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ இது ஒரு மில்லர் போனாலும் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன் அவங்க ட்ரை பண்ணுவாங்க மிடில் ஆர்டரில். ஸோ அவங்களோட பாசிபிள் டார்கெட்ஸ் என்னவாக இருக்கும்? ஸோ அவங்க பாசிபிள் டார்கெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, பெவான் ஜேக்கப்ஸ் மும்பையால் ரிலீஸ் பண்ணப்பட்ட ஆப்ஷனுக்கு வராரு. அவர் ஃபினிஷராக நியூசிலாந்து டொமஸ்டிக்ல நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ மேபி பெவான் ஜேக்கப்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க கேமரான் கிரீனுக்கு கூட போவாங்க, பட் ஆனால் கண்டிப்பாக பர்ஸ் அலோவ் பண்ணாரு. he would be out of reach, but they will try. அண்ட் இல்லை அவங்க ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி கூட போகலாம், ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டர். ஸோ ஸ்பின் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. திக்வேஷ் ராஜி அண்ட் ஷாபாஸ் அஹமத் லாஸ்ட் இயர் அவங்க பெருசாக வாய்ப்பு கொடுக்கும். இந்த வருஷம் ஆடுவார் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்படி இல்லைனாலும் அவங்க மணிமாறன் சித்தார்த் வச்சுருக்காங்க. பட் எனிவேஸ் அந்த ஒரு ஃபாரின் ஸ்பாட்டில் கொஞ்சம் அந்த பவுலிங் போடக்கூடிய பிளேயராக இருந்தால் மச் பெட்டர். ஏன்னா மிச்சல் மார்ஷ் இப்போ பவுலிங் போடுறது இல்லை. லியம் லிவிங்ஸ்டோன் கூட அவங்க டார்கெட் பண்ணலாம், ஒரு ஃபினிஷர் ஹேண்டி பவுலர். ஸோ அந்த மாதிரி கூட அவங்க ட்ரை பண்ணலாம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். So that's all for today. See you in the next video. We are signing off.